பெங்களூருவிலிருந்து சேலம் வழியாக ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு வரப்பட்ட 10 கிலோ தங்க நகைகளை வாகன சோதனையின் போது போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஏற்காடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் நடப்பதை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மற்றும் மாநகர எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் சோதனைச் சாவடி அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்ட எல்லைப் பகுதியான ஓமலூர் சாலையில் திங்களன்று காலை போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது பெங்களூருவிலிருந்து சேலம் வழியாக கேரளாவிற்கு சென்ற காரில் ஏராளமான தங்க நகைகள் இருந்தன. இந்த நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் காரில் இருந்த தங்க நகைகளின் மதிப்பு 2,80,00,000 ரூபாய் என்றும் அதன் எடை 10 கிலோ என்றும் தெரியவந்தது. ஆவணங்கள் இல்லாத தங்க நகைகளை காரில் எடுத்து வந்த பிரகாஷ், பன்னாலால் மற்றும் கார் ஓட்டுநர் ராம்ஜி ஆகிய 3 பேரிடமும் காவல்துறையினரும் வருமான வரித்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தலுக்கு சம்பந்தமாக 13 சோதனை சாவடிகள் இந்த மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இதில் சேலம் வட்டத்துக்கு அருகில் உள்ள காவல்துறை செக் போஸ்டில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் பெங்களூர் அனுமால் ஜுவல்லர்ஸிலிருந்து தங்க நகைகள் எந்தவித ஆதாரங்களும் எடுத்துவரப்பட்டுள்ளது. அது போலீஸ் சோதனை சாவடியில் தணிக்கை செய்யப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 2,80,80,000 ஆகும். மொத்த தங்கம் 10 கிலோ. சேலத்தில் 10 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தை அடுத்துள்ள ஓட்டேரி பகுதியில் சொந்தமாக நகைக்கடை நடத்தி வரும் ஓம் பிரகாஷ் என்பவரை சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 4 மர்ம நபர்கள் உருட்டு கட்டையால் பலமாக தாக்கிவிட்டு கடையில் இருந்த 100 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.